10,000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரியில படிக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு நிச்சயமா இது ரொம்ப பிடித்த திட்டமாக இருக்கும். மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார். ஏன்னா கல்வியில அவருக்கு அவ்வளவு ஆர்வம், அதுவும் பெண் கல்வி என்றால் அதில் இன்னும் அக்கறை செலுத்தக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டங்களின் வழியாக 1000 ரூபாய் படுகிறது. அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடனே அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, படித்து முடித்த பிள்ளைகள் 6 மாசத்துக்கு அவங்களுக்கு நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக, இன்னும் அதிகமா வேலை கிடைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்திற்கு அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்க அந்த 6 மாதத்திற்கு அவர்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அதுபோல லாபங்கள் நிறுத்தினது எடப்பாடி, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு எந்தவித மீட் பொருத்தாத மோட்டார்கள் வழங்கப்படும். 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அவர்களுக்கு வழங்கப்படும். பெண்களுக்கு நம்முடைய சகோதரிகள், சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். நீங்க ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த திட்டம் என்னது? 8000. நம்முடைய சகோதரிகளுக்காக 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 8000 ரூபாய் கூப்பன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு வழங்கப்படும். அதனால ஏன் கூப்பன் கொடுக்குறீங்க, ஏன் காசு கொடுக்கல, பேங்க்குக்கு ஏன் கொடுக்கலன்னா உங்களுக்கே தெரியும். பேங்க்ல போட்டா பாதி காணாம போயிடும் இல்லையா? மீதி வீட்டுல வேற ஏதாவது செலவு வந்தா அதுக்கு வாங்கிடுவாங்க. அதனால முதலமைச்சர் வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் வீட்டுல இருக்கக்கூடிய வேலை சுமையை குறைப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, துணி நிறைய இருக்கா, துவைக்கணுமா, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க. இல்லையா மாவு நிறைய ஆட்டணுமா, கிரைண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுடைய வேலையை குறைக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் 2 பர்னர் ஸ்டவ் கொடுத்தாங்க? சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த வழியில நம்முடைய பெண்கள் அவங்களுடைய வேலை சுமையை குறைத்துக் கொள்வதற்காக இந்த 8000 ரூபாய் கூப்பனை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். அது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்யும். தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன்னாரு, கொடுத்தாரு. இன்னைக்கு